திருஹிருதய பண்டகம் ஸ்தாபிக்கும் பொழுது யோவான் 14:23 வசனத்தை வாசிப்பாங்க. திருஹிருதய படம் ஸ்தாபிச்சிருக்கிறீங்களா வீட்டுல? இயேசுதான் எங்க தலைவர் அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காகவே திருஹிருதய படம் ஸ்தாபிப்பாங்க. ஜூன் மாசம் அதுக்கான ரொம்ப ஃபேமஸ் மாசம் இல்லையா? அப்ப அடிக்கடி இந்த வசனத்தை வீட்டுல வாசிப்பாங்க. என் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் நான் சொல்வதை கடைபிடிப்பார்கள், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் வந்து அவர்களிடம் குடிகொள்வோம். அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவர், நான் உங்களோடு வந்து குடிகொள்வோம். ஏன்னா நீங்க வேற யாரோ இல்ல, நீங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? என் ஆண்டவரை அன்பு செய்வதனால். எப்படி ஆண்டவரை அன்பு செய்யணும்? அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதனால், அவருக்காக வாழ்வதனால். இதன் மூலமாகத்தான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அவரை அன்பு செய்யணும், கட்டளையை கடைபிடிக்கணும், இப்படித்தான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க முடியும். இதை செய்யலனா நான் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்த முடியாது.